பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். திரு ராகுல் காந்தி அவர்கள் லீடர் ஆஃப் அப்போசிஷன் சமீப காலகட்டங்களில் பாராளுமன்றத்தில் இவருடைய நடவடிக்கைகளை ரொம்பவே உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் முறையான தேர்தலை நடத்தி பல பேரை எம்பியாக செலக்ட் பண்ணி நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம். இதற்கு காரணம் இவங்க மக்களுக்காக பேசுவாங்க, மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ சமீப காலகட்டங்களில் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை காங்கிரஸ் கட்சி அதனுடைய ஆதரவாளர்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் மிக கடுமையாக கேள்வி கேட்குறாரு, எதிர்கட்சிகளை திணற வைக்கிறாரு, பாஜகவால் இதுக்காக பதிலே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையில இவர் கேட்கிற கேள்விகள் நமக்கு ரொம்ப அவசியமானது தானா? பாராளுமன்றத்தினுடைய நேரம் முறையா செலவழிக்கப்படுதா? அங்க நமக்கான பிரச்சனைகள் பேசப்படுதா? இந்த மாதிரி பல விஷயங்களை கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக பதவியேற்றதும் எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்த வாட்டி எதிர்க்கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 232 இடங்கள் கிடைச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருக்கிறது ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பல நடுநிலையாளர்கள் சொல்லியிருந்தாங்க. நடுநிலை அப்படின்னு நான் சொல்றது மொத்த லெஃப்ட்டுக்கு போயிட்டு நான் நடுநிலைன்னு சொல்லிக்கிறவங்க இல்லை, நிஜமாவே நடுநிலையாளர்களாக இருக்கிறவங்க. அதே மாதிரி இந்த பாராளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் ஆரம்பித்த உடனே ராகுல் காந்தி அவர்கள் பேச எழுந்திருச்சாரு. ஆனால் அந்த வாட்டி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு சிவனோட ஃபோட்டோ, அதே மாதிரி இந்த சீக்கியர்களுக்கான அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி இந்துக்கள் எல்லாரையும் வயலண்ட் ஆனவங்க, இந்த மாதிரி பல கமெண்ட்ஸை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆக்கப்பூர்வமாக இதில் எதுவும் பேசினாரா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணாரு. இப்போ அதுக்கப்புறமா பட்ஜெட் தாக்கல் ஆச்சு. பட்ஜெட்டுக்கு அப்புறமா இப்போ இந்த குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு. இந்த கூட்டத்தொடரில் மெயினாக பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ராஸ் அண்ட் கான்ஸ், நன்மை தீமைகளை பற்றி விவாதிப்பாங்க. ஸோ இதில் எந்த திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, இல்லை இந்த திட்டத்தினால மக்களுக்கு என்ன பயன் கிடைக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை ஆக்கப்பூர்வமான அந்த விவாதங்களை ஏற்படுத்த வேண்டிய நேரம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்மால் நியூக்ளியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டியில் தன்னிறைவு அடையிறதுக்கான ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான். இப்போ இதை பற்றின டிஸ்கஷன் இல்லை, இதில் எப்படி அந்த தன்னிறைவை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன், எந்த ஸ்டேட்டுக்கு இதில் எவ்வளோ கிடைக்கும், இல்லை எந்த ஸ்டேட்டில் இதில் அதிகப்படியான பயனீட்டாளர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு ராகுல் காந்தி அவர்கள் வழக்கம் போல ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த வாட்டி இவர் இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆனதுலேருந்தே இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது, ஒரு ப்ராப்பர்ட்டியை கையில் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்காரு. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு பொதுவாகவே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்பிரதாயமாக அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு அல்வா, அதை ஸ்வீட் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. அது இந்தியாவில் ஒரு கஸ்டமரியாக ஃபாலோ பண்ணப்படுற ஒரு ப்ராசஸ். அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இவங்க கூட இருக்கிறவங்களில் எத்தனை பேர் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னா, இந்த வாட்டி பட்ஜெட்டில் இந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கான அந்த ஒதுக்கீடுகள், இல்லைனா அவங்களுக்கான அந்த நலத்திட்டங்களுக்கான ஏதாவது ஒதுக்கீடுகள் குறைஞ்சிருக்கா, இல்லை அது அதிகரிச்சிருக்கா, அதில் எந்த விதத்தில் இவங்க நன்மை அடைய முடியும், இந்த மாதிரி விஷயங்களை கேட்டிருந்தாரு அப்படின்னா அவர் நிஜமாக மக்களுக்காக பேசுகிறாரு, பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பேசுகிறாரு அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனால் அந்த அல்வா கொடுக்குற அந்த ஒரு செரிமனியை எடுத்துக்கிட்டு இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனடியாக நெட்டில் பல சோஷியல் மீடியாவில் மக்கள் பார்த்தீங்கன்னா, ப. சிதம்பரம் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த காலத்தில் அவரும் இதே மாதிரி அல்வா கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த அல்வா கொடுத்த அந்த ஃபோட்டோ, அந்த செரிமனிக்கான ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இதில் பாருங்கள், இதில் எத்தனை பேர் எம்பிசி, ஓசி இல்லைனா எஸ்சி, எஸ்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மக்களுக்கான நலத்திட்டங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இல்லை இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், உதாரணத்துக்கு ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு நரேந்திர மோடி அவர்கள் கவர்மெண்ட் அறிவித்த ஒரு ஸ்கீம் இருக்குது. இது மிகவும் பிற்படுத்தப்பட்ட இல்லைனா பழங்குடியின பெண்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் புதுசாக என்ன ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இல்லை அதிகமாக இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் இது பல மக்களை சென்று அடையிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை பாராட்டியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த பர்டிகுலர் இந்த செரிமனியில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக இதுக்கு நம்மளுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ரியாக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. உடனே அந்த ரியாக்ஷனை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும்
அவங்க ரொம்ப திமிரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த செரிமனியில் இன்னார் இருக்கணும் இன்னார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கூட யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த பட்ஜெட்டை ஃப்ரேம் பண்ண அந்த கமிட்டி அவங்க கூட இருந்திருப்பாங்க. அதனால அவங்க கடவுளே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி இப்போ வந்து பாராளுமன்றத்தில் போய் புராண இதிகாசங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர். அங்கே போய் இங்கே பத்ம வியூகம் சக்கர வியூகம் அந்த மாதிரிலாம் மகாபாரத கதைகள்லாம் எடுத்து பேசியிருக்காரு. வழக்கம் போல் இவருக்கு வந்து 2 டார்கெட் தான். இந்த வாட்டி அவங்கள வந்து A1 A2னே சொல்லியிருக்காரு. அம்பானி அதானி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ அவங்க தான் வந்து இந்த நாட்டையே வந்து இந்த பத்ம வியூகம் இந்த பட்ஜெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி நரேந்திர மோடி அமித்ஷா அதுக்கப்புறம் மோகன் பகவத் இந்த மாதிரி ஒரு சில பேரை சொல்லி இவங்களால அஜித் தோவல் அவரை கூட இதில் ஏன் இழுத்திருக்காரு அப்படின்னு தெரியல. நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அவரை கூட இந்த இடத்துல பேசியிருக்காரு. ஆனால் சமீப காலத்தில் அந்த அம்பானி அவங்க வீட்டு கல்யாணம் நடந்தது. இது வந்து இது ஏன் இப்படி பண்ணணும், ஏன் இப்படி பணம் செலவழிக்கணும், இந்தியா ஏழை நாடு, இப்படி பல பேர் சொன்னாங்க. அந்த அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பல காங்கிரஸை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் போயிருந்தாங்க. அதில் வந்து கர்நாடகாவுடைய துணை சீஃப் மினிஸ்டர் கூடிய திரு DK சிவகுமார் இருக்கட்டும், இல்லைனா இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து இணை பிரியா நண்பரா, அதாவது இவரோட பட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள், அவரும் குடும்பத்தோடு போயிருந்தார். அவர்கிட்ட போயிட்டு ஏன்பா உனக்கும் அம்பானிக்கும் அப்படி என்னப்பா ரிலேஷன், நீ எதுக்குப்பா அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனா அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு, அவர் வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் ஃபேவரா மட்டும்தான் எல்லாமே பண்றாரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த இடத்துல போயிட்டு அகிலேஷ் யாதவ் கிட்ட இந்த அம்பானி தான் வந்து மக்களுக்கு எதிராக செயல்படுறாரு, அவர் தனி லாபத்துக்காக இந்தியர்கள் எல்லாரையும் சுரண்டாரு, அப்படி இருக்கக்கூடிய அம்பானியோட வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க எதுக்காக போனீங்க, ஒருவேளை கூப்பிட்டுருந்தா கூட நீங்க போகாம இருந்திருக்கலாமே அப்படின்னு எல்லாம் அவர் கேட்கல. இன்ஃபேக்ட் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டர்ஸ் பல பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பாருங்க வீட்டுக்கு வந்து அம்பானி கூப்பிட்டும் ராகுல் காந்தி அவர்கள் போகல, இவர் வந்து ஒரு தனி ரகம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்படணும் அப்படின்னா அரசினுடைய செயல்பாடுகள் இல்லை அவங்களுடைய திட்டங்களில் கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல அவரோட அஜெண்டா வந்து பாராளுமன்ற கூட்டத்தொடரே நடக்கக்கூடாது, இதை எப்படியாவது ஆரம்பத்திலேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும்போது இப்போ வந்து இந்த ஜாதி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி SC ST OBC இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேச ஆரம்பிக்கும் போது இந்த டிஸ்கஷன் வந்து ஆக்கப்பூர்வமான இடத்துலேருந்து இது டைவர்ட் ஆகி யாராவது ஒருத்தர் ஒரு லூஸான டேர்மை சொல்ல போக அது வந்து கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆகி வேற டைரக்ஷனுக்கு போயிடும். ஸோ அதை பிடிச்சிட்டு இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. இதே அஜெண்டாவை தான் இவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த முதல் கூட்டத்தொடர்லையும் ஃபாலோ பண்ணார். இப்போ வந்து பட்ஜெட்டோடைய கூட்டத்தொடர்லையும் ஃபாலோ பண்ணுறதா தெரியுது. திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை காமிச்சு பேச முயற்சி பண்ணும்போது இது வந்து பார்லிமெண்ட்டோட ப்ரொசீஜர்ஸை வயலேட் பண்ணுறதுனால திரு ஓம் பிர்லா அவர்கள் ஸ்பீக்கர் ஓம் பிர்லா என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல அந்த வீடியோவை ஆஃப் பண்ண முயற்சி பண்ணுறாரு, இல்லைனா டைவர்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது இல்லை நான் ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஓம் பிர்லா ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்க முடியாது, நீங்கள் மற்றவங்க கிட்ட தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். போன வாரம் நம்ம வந்து மேலவையில் நம்ம நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரு ஜெகதீப் தன்கர் அவர் வந்து ஸ்பீக்கராக இருக்கிறதுல அவர் வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா உங்களுக்குலாம் பேசுறதுக்கு நிறைய டைம் கொடுக்குறேன், நீங்க எல்லாருமே மற்றவங்க பேசுறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, கொஞ்சம் வந்து பொறுமையா இருங்க, இங்க பேச விடுங்க, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேச விடுங்க, இந்த மாதிரி குறுக்க இன்டரப்ட் பண்றதுனால யாருடைய கருத்துக்களையும் யாராலையும் கேட்க முடியாம போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப தாழ்மையா ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு. தொடர்ந்து இப்போ வந்து எதிர்கட்சிகள் அந்த இந்திய கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு நல்ல பலத்தோடு இருக்கும்போது அவங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், இல்லை இதை மாற்றுங்க, இல்லை இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள், நாட்டுக்கு இது இன்னும் நல்லதாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறத விட்டுட்டு இங்கே பாராளுமன்றத்துக்குள்ளே நுழையும் போதே கையில் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகிறது, இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் யார் இருக்கா, அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கா, நீங்கள் கேஸ்ட் சென்சஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவில் இன்னும் 2 பேர் இருந்திருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பிரிவினைவாதம் மட்டுமே பேசி இங்கே மதத்தினால ஏற்கனவே மதம் மொழி இனம் இதனால பல இடங்களால நம்மளை ஏற்கனவே பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ இன்னும் அடிஷ்னலாக வந்து இந்த SC ST MBC OC இவங்களுக்கு வந்து பாருங்கள் ரெப்ரசன்டேஷனே இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது சாதாரண மக்களுக்கு ஒரு லேமேன் லெவலில் இந்த செய்தி எப்படி சென்றடையுதுன்னா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கான எந்த நலத்திட்டங்களையும் குறைக்கல, இவங்களுக்கான எந்த ரிசர்வேஷனையும் எடுக்கலை, ஆனாலுமே சென்றடைகிற செய்தி எப்படி சென்றடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அதை எதிர்த்து தான் ரொம்ப தைரியமாக ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்குறாரு அப்படின்னு தான் சென்றடையுமே தவிர்த்து இது ஏதோ இந்த ஒரு ஃபோட்டோவில் யாரும் இல்லை அப்படிங்கிற கேள்வியாக இது சென்றடையாது. மக்கள் கிட்ட ஒரு தவறான புரிதலை இல்லைன்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி MBC SC ST இந்த மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த நலத்திட்டத்தையும்
விஷயம் கொண்டு செய்யலை இல்லை கொண்டு சேர்க்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான செய்தியையும் கண்ணோட்டத்தையும் தான் இது வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கும். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேச வேண்டிய இந்த இடத்துல திரு ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த மாதிரியான இந்த செயல்பாடுகளை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.